பிள்ளைகள் அவர்கள் ஒரு செழிப்பான ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறது. සමහර විට ඔවුන්ගේ ප්‍රශ්නයෝ කරදර ඇයි ඉක්මන ඉවර වෙන්නේ නැත්තේ? ஏன் சில நேரங்களிலே அவருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் சீக்கிரமாகவே கடந்து போவதில்லை? අපේ දෙවියන් වහන්සේ ජීවමානයි. எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், උන්වහන්සේ බල සම්පන්නයි. அவர் வல்லமை நிறைந்தவர், උන්වහන්සේගේ වචනවල බලයක් තිබෙනවා. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. මම දෙවියන් වහන්සේව දැක්කේ නෑ. நான் தேவனை காணவில்லை, හැබැයි දෙවියන් වහන්සේගේ වචනයම විශ්වාස කරනවා. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන නිසා அந்த தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறபடியினாலே බලය, සුවය, සැනසීම, ආශිර්වාද සියල්ල මට අයිති. அந்த வல்லமையும் அந்த பலனும் அந்த சுகமும் அந்த ஆறுதலும் எல்லாமே எனக்கு சொந்தம். යක්ෂ මොනවද කරන්නේ? අපි අස්සන වචන. நான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகளை සමහර විට ඔබේ කුඹුරේ හෝ ඔබ ඉඩමේ හෝ වත්තක පැලයක් බීජයක් දැම්මාම சில நேரங்களிலே உங்களுடைய வயல் நிலத்திலே, உங்களுடைய நிலத்திலே, உங்களுடைய காணியிலே நீங்கள் ஒரு விதையை விதைக்கிற பொழுது ඒ මොනවද වෙන්නේ? සත්තු කාවාම சில நேரங்களிலே என்ன நடக்கும்? அதை விலங்குகள் சாப்பிட்ட உடனே கூம்பியை கரங்கியாம, ஒரு எறும்பு அதை கொண்டு போகிற பொழுது, கூடை கரங்கியாம, ஒரு பறவை அதை எடுத்து செல்லுகிற பொழுது, குக்குளோ காவாம, அப்படி இல்லாவிட்டால் கோழிகள் அதை உண்டதன் பிற்பாடு மம பப்புருளா தீனோ, நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நான் விதைத்திருக்கிறேன், ஆனாலும் அது முளைப்பதில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றுமே நிறைவேறுவது சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், இந்த வருடத்திலே நான் இவ்வளவாய் விதைத்தேன், இவ்வளவாய் எனக்கு அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லி. சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே சரியான முறையில் அது நிறைவேறுவது கிடையாது. அதன் காரணத்தை நாங்கள் தேட வேண்டும். ඉරිදා දවසේ විතරක් ඇවිල්ලා නමස්කාර කළා, ප්‍රශංසා කළා, ස්තුති කරලා, පඬුරු දාලා, பூஜா කරලා, ගායනා කළා යන එක නෙමෙයි. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இங்கே வந்து நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடி புகழ்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்துக்கு கேட்ட விதைகளை, காணிக்கைகளை விதைத்து விட்டு போவதனால் மாத்திரம் அல்ல. இதே வச்சனைக்கு தாவீதுமா உன்வாசிக வச்சனை மெனே කරන மனுஷா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ராஜா அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனிதன். දිය අසල හිටපු ගහක් වගේ සඵල වෙනවා, සාර්ථක වෙනවා, ජීවුන වෙනවා, පළදාව ඇති වෙනවා කියලා. ஆகவே அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட கண்டுகளைப் போல எப்பொழுதும் அவன் செழித்து சிறப்பான பலனை தருவான் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ඒ වගේම දාවිතුමා තවත් කියනවා දුප්පතාව දූවිලෙන් ඔසවනසේක, අසල ගොඩෙන් ඔසවනසේක කියලා. தாவீது ராஜா இன்னுமாய் அவர் மேலும் சொல்லுகிறார், வேலையை அவர் குப்பையிலிருந்து தூக்குகிறார், அவர் குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்குகிறார் என்று சொல்லி. බල සම්පන්න දේවල් විශ්වාසය ඇදහිල්ලේ ඔහුගේ ජීවිත ආශිර්වාද ලැබලා තියෙනවා. ஆகவே விசுவாசத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கிறது. ඒ වගේම ඔව් සාමාන්‍ය දාවිත් ඇවිල්ලා සාමාන්‍ය එන්ඩරෙක් සාමාන්‍ය බටලෝ බලාගෙන කොල්ලා. ஆகவே இந்த தாவீது என்பவர் சாதாரணமாக ஆடுகளை பார்த்துக் கொள்ளுகின்றதான ஒரு பையன் කොහොමද රජෙක් උනේ? எப்படி அவன் ராஜாவானான்? සමහරට ඔබේ උත්සාහය දවසින් දවස ගිලී යනවා නම්, சில நேரங்களிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நாளுக்கு நாள் அது இல்லாமல் போகும் என்று சொன்னால், අධ්‍යාපනය ගිලී යනවා නම්, உங்களுடைய கல்வி தகுதிகள் எல்லாமே கீழ் நோக்கி செல்லுமானால், ආශිර්වාද ගිලී යනවා නම්, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறைவுற்று போகுமானால், ජීවිතේ සතුට ගිලී යනවා නම්, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியானது இல்லாமல் போகுமானால் සොයලා බලන්න ඕනේ. நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். දවසක් දා ஒரு நாள் යේසුස් වහන්සේව පේත්‍රුවේ சாக்கியோஸ் எக்கரකට ගියා. இயேசுவை இந்த சகேயு அழைத்துக் கொண்டு போனான். යේසුස් වහන්සේ මොකුත් කිව්වේ නැහැ. அவனை பார்த்து அவன் இயேசுவிடத்தில் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. මිනිස්සුත් මොකුත් කිව්වේ නැහැ. அவன் மக்களும் அவர் கொண்டு சொல்லவில்லை. හැඟුණාව කළ දේවල්. அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவனே உணர்ந்தான். ඒ වගේ අපි දෙවියන් යේසුස් වහන්සේ පිළිගත්තම අපිට හැඟෙන්න ඕනේ අපි කරන දේවල්. ஆகவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு நாங்கள் செய்கின்ற காரியங்களை குறித்ததான உணர்வு எங்களுக்குள்ளேயே ஏற்பட வேண்டும். තේරෙනවද? දැන් මේ අතන ලොකු අඹ ගහක් තිබ්බා. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாமரம் இருந்தது. හරි රස අඹ ගහක්. மிகவும் சுவையான மாமரம் அது. ඉතින් අවුරුදු ගණනාවක් ඒ ගෙඩි කනවා. ஆகவே பல வருடங்களாக நாங்கள் அதில் கனிகளை சாப்பிட்டோம். මේ පැත්තේනවා අපි කනවා, අර පැත්තේනවා අරවල කනවා. இந்த பக்கத்திலே உள்ளதை நாங்கள் சாப்பிட்டோம், அடுத்த பக்கத்தில் உள்ளதை அவர்கள் சாப்பிட்டார்கள். ඉතින් හරි රසයි. அது மிகவும் சுவையானது. දවසක් ஒரு நாள் මම මේ පැල අරගෙන ඇවිල්ලා நான் அதனுடைய கன்றை கொண்டு வந்து පොඩ්ඩක් මේ කැඩිලා කැඩිලා அது உடைந்திருந்தது. ඒක ගෙනත් අර මුල්ලේ තෙව්වා. அதை கொண்டு வந்து நான் அந்த மூலையிலே நாட்டினேன்.
පළවෙනි ගෙඩිය කවුදෝ කෑවා ළමයෙක්. முதலாவது கனியை யாரோ ஒரு சிறு பிள்ளை அதை சாப்பிட்டு விட்டது. ඊළඟට බැලුවා அடுத்ததாக பார்த்தேன் ගොඩාක් පළදාව තියෙනවා. அநேக பலன் அதில் ஏற்பட்டு இருக்கிறது. ඉතින් මේ දැන් කෑවා. இதை நாங்கள் சாப்பிட்டோம், හරි රසයි. அது மிக சுவையானது. හැබැයි හොරෙන් කඩන්න එපා. ஆனால் திருட்டுத்தனமாக பிடுங்க வேண்டாம். හරිද? මේ දැන් ඉවරයි ගෙඩි. இப்பொழுது அதில் காய்கள் எல்லாம் முடிந்து விட்டன. ඇයි මම මේ කියන්නේ? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? අපේ බීජය දැම්මාම පළ වෙනවා. நாங்கள் ஒரு விதையை விதைக்கிற பொழுது அது முளைக்கிறது. අපේ ජීවිතේ எங்கள் வாழ்க்கையிலே ආත්මික ජීවිතේ ශාරීරික ජීවිතේ මනසේ ප්‍රාණය තුල ලොකු බීජයක් තියෙන එක වපුරුවාම ඒ පක්ෂි නුදුරලා කනවා. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே, எங்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விதை இருக்கிறது. அதை நாங்கள் போடுகிற பொழுது அதை விலங்குகள் வந்து சாப்பிட்டு விடுகின்றன. ඔබ අද හොයාගන්න. இன்று அதை தேடிப்பார்கள். ඇයි මගේ ජීවිතේ සාර්ථකත්වය නැති? ஏன் என் வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் இல்லாமல் ඇයි இருக்கிறது? මගේ ජීවිතේ සඵල වෙන්න බැරි? ஏன் என் வாழ்க்கையில நான் செழிக்க முடியாது? ඇයි මගේ ජීවිතේ නිතරම වර්ධනයක් නැත්තේ? ஏன் என் வாழ்க்கையில நித்தமும் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை? රාස් ඉගෙන ගනිමු. ரகசியத்தை கற்றுக்கொள்ளுவோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇවිල්ලා හරි රාසක්. தேவனுடைய வார்த்தை என்பது மிகவும் ரகசியமானது. යේසුස් වහන්සේ ඒකයි ගෝලයන්ට උපමාවලින් කතා කරේ. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவோ உவமையினாலே தன் சீடர்களோடு அவர் பேசினார். සමහර අයට උගත් නැති අයට උපමාවලින් කිව්වම තේරුම් ගන්න පුළුවන්. கல்வி அறிவு அற்றவர்களுக்கு இந்த உவமையின் மூலம் சொல்லுகிற பொழுது அதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். සමහර පරිසවරු සදිසිවරු පවා තේරුම් ගත උපමාව. சில நேரங்களிலே இந்த உவமைகளை பரிசேயர்களும் சதுசேயர்களும் கூட விளங்கிக் கொண்டார்கள். ඔවුන්ට සමහරට පුදුමයක් උතුණා මේවා යේසුස් වහන්සේ කියනකොට. இவைகளை இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அதை கேட்ட உடனே அவர்களுக்கு அது புதுமையா இருந்தது. අපි කියමු 13 වෙනි පරිච්ඡේදයේ මතේ සුභාරංචියේ நாங்கள் வாசிப்போம் மத்தேயுடைய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 වෙනි පදය. 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். මොකක්ද උගක් කිතුනවන්ට වෙලා තියෙන්නේ? இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு நடந்திருப்பது என்ன? දෙවියන් වහන්සේගේ වචනේ බලය තිබෙනවා. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. දෙවියන් වහන්සේ බල සම්පන්නයි. தேவன் வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ කිව්වොත් සිද්ධ වෙනවා. அவர் சொன்னால் அது நடக்கும். මොකද වෙලා තියෙන්නේ කිතුණු ජනතාවට නැත්නම් දේව දරුවන්ට? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜனத்துக்கு என்ன நடந்திருக்கிறது? අයියෙන් කියමු සිංහලෙන් දෙමළෙන් දෙකේම. நாங்கள் இரண்டு மொழியிலும் மிக சத்தமாய் வாசிப்போம். බලව වපුරන්නට ගියේය. ඔහු වපුරන කල්හි සමහර බීජ මග අසල වැටුණේය. පක්ෂියෝ ඇවිත් ඒවා අවුලා කෑවෝය. மத்தேயின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. බලන්න මේ කියා තිබෙනවා. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். මොනවද කියලා තියෙන්නේ? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? වපුරන මනුෂ්‍ය වැපුරුවා. அந்த விதைக்கிற மனிதன் அவை எல்லாவற்றையும் விதைத்தான். වපුරන මනුෂ්‍ය වැපුරුවා. அந்த விதைக்கிற மனிதன் விதைத்தான். ඒ වපුරලා ටික මොහොතකින් ஆனால் விதைத்து சற்று நேரத்திலேயே පක්ෂීන් කෑවා. அந்த பறவைகள் வந்து அவைகளை பொறுக்கி சுட்டு விட்டன. එතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். වපුරන මනුෂ්‍ය වැපුරුවා. அந்த விதைக்கிற மனிதன் விதைத்துக் கொண்டு போனான். මේ ඔය මයික් එක ගේන්න. වපුරන මනුෂ්‍ය වැපුරුවා. அந்த விதைக்கிற மனிதன் விதைத்துக் கொண்டு போனான். හැබැයි ஆனால் මොනවද උනේ? என்ன நடந்தது? ඒ බීජ වැපුරු දිලට පොළොවට වැටුණා. ஆனால் அந்த விதைகள் எல்லாமே பூமியிலே விழுந்தன. ඊට පස්සේ அதன் பிற்பாடு මොහොතකින් ஒரு நொடிப்பொழுதிலே පක්ෂීන් කෑවා. அந்த பறவைகள் வந்து அதை உண்டு விட்டன. එතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். ඒ ගොවියට මොකද වෙන්නේ? அந்த கமக்காரனுக்கு என்ன நடக்கும்? එයා සමානයි. அதற்கு சமமானதுதான். දෙවියන් වහන්සේගේ වචනය தேவனுடைய வார்த்தையை මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும்? මේ අස්වාම நாங்கள் கேட்ட உடனே, අස්සනකොටම நாங்கள் கேட்கின்ற பொழுது මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? අමතක වෙනවා. அது மறந்து போய்விடும். උදාකාර දේ වචනේ අමතක වෙන නිසා තමයි அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையானது மறந்து போகிறபடினாலே தான் ආස්කම් දකින්න බැරි, அற்புதங்கள் காண முடியாமல் இருக்கிறது. උදාක් ප්‍රශ්නවල ජය ගන්න බැරි, அநேக பிரச்சனைகளிலிருந்து வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறது. අපේ වචනයට වඩා ආස්කම් සුවය අරකද මේකද උගාක් දේවල් අපි ඔයා ඒකන යනවා මිසක්කා. ஆகவே நாங்கள் அநேகமான நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் பின்னோக்கி செல்லுவதனாலே தான்
අපේ වචනේ තමයි ජීවනය තිබෙන්නේ. ஆனாலும் வார்த்தைக்குத்தான் ஜீவன் இருக்கிறது. වචනේ තමයි පණ තිබෙන්නේ. அந்த வார்த்தையில தான் உயிர் இருக்கிறது. ඔබේ ආත්මය මලානික වුණොත් පණ ගන්න පුළුවන් වචනය. உங்கள் ஆத்மாவானது ஒரு மரணிக்கும் தருவாயில் இருக்குமானால் அதை உயிர்ப்பிக்க வல்லது இந்த வார்த்தை தான். මේක තිබ්බට බලයක් නෑ. இது வெறுமனே இருக்குமானால் அதில் வல்லமை கிடையாது. මේක වපුරන්න ඕන. இதை நாங்கள் விதைக்க வேண்டும். හැබැයි වපුරනකොට அப்படி விதைக்கிற பொழுது පක්ෂි බලාගෙන ඉන්නවා. அந்த பறவைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. ඒවා ගලවගෙන යන්න. அவைகளை பிடுங்கிக் கொண்டு செல்வது. ඒ වගේ වචනේ ඇසුවාම அதே போலவே வார்த்தையை கேட்ட உடனே යක්ෂ මොනවද කරන්නේ? பிசாசு என்ன செய்கிறான்? අග්ගල උදුරගෙන යනවා. அது சீக்கிரமாகவே பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறான். பிடுங்கிற உடனே ඒකයි බයිබලයේ කියන්නේ යොසුවට දෙවියන් වහන්සේ කිව්වා මේ වචනෙන් ඔබ මුඛයෙන් පා නොවේවා. ஆகவே தான் வேதத்திலே ஜோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு அகலாதிருப்பதாக. මේ වචනෙන් ඔබ දරුවන්ට නලලෙන්ද අතින්ද බැඳගෙන ඔබ ජීවත් වෙනකොට ඔවුන් ඉගෙන ගනි. ஆகவே இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுடைய நெற்றியிலேயும் அவருடைய கரங்களிலேயும் அதை பதித்து வைத்துக்கொள். அப்பொழுது அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். වචනේ තුල බලය තිබෙනවා. வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. වචනේ නිකන් උන්වහන්සේ කතා කරොත් බලයක් තිබෙනවා. அவர் பேசின பொழுது அந்த வார்த்தையில் அவருக்கு வல்லமை இருந்தது. අපි වචනේට වඩා ආස්කම් තමයි බලාපොරොත්තු. நாங்கள் வார்த்தையை பார்க்கிறோம், அற்புதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ ආස්කම් හැමදාම සිද්ධ වෙන්නේත් නැහැ. அந்த அற்புதங்கள் தினந்தோறும் நடக்க போவதும் இல்லை. ආස්කම් හැමදාම දෙවියන් වහන්සේ කරන්නේත් නැහැ. அற்புதங்களை தினந்தோறும் ஆண்டவர் செய்வதும் கிடையாது. ආස්කම් තියෙන්නේ මද ඇදහිලියන්තයන්ට ඇදහිල්ල ඇති වෙන්නයි. ஆகவே அற்ப விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தும்படியாகவே இந்த அற்புதங்கள் இருக்கின்றன. නමුත් ஆனாலும் වචනේම නෙවෙයි අපේ ජීවිතේ ගොඩනගන දෙයක්. ஆனாலும் வார்த்தை என்பது அப்படிப்பட்டது ஒன்று அல்ல. அது எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது. අපි වචනේ හුත්තට මෙනෙහි කළ ඒවා ඉගෙන ගන්න විට ඔබ සාර්ථක වෙනවා, සඵල වෙනවා, දියුණු වෙනවා. நாங்கள் வார்த்தையை கற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் செழிக்கிறோம், நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் நன்றாய் இருக்கிறோம். අද බලන්න යක්ෂ මොනවාද බයිබල් ස්ටඩි කිව්වොත් වැඩ. ஆகவே இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் பாருங்கள். வேதாகம கற்பித்தல் என்று சொல்லுகிற பொழுது வேலை 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 என்று சொல்லுகிறான். මනුෂ්‍යංගක් දේවල් වචනේ ඉගෙන ගන්නේ නැහැ. அநேக நேரங்களிலே மனிதர்கள் தேவ வார்த்தையை கற்றுக்கொள்வதில்லை. වචනේ තමයි යේසුස් වහන්සේ. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. වචනේ කොයිතරම් ඉගෙන ගන්නවද? நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள், ඒ තරම් යේසුස් වහන්සේට සමීප වෙනවා. அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கிட்டி ඒ நெருங்குகிறீர்கள். වචනයෙන් කොච්චර ඈත් වෙනවද? நீங்கள் வார்த்தையை விட்டு எவ்வளவாய் விலகுகிறீர்களோ ලෝකයටත් යක්ෂයාටත් ඇලුම් වෙනවා. நீங்கள் உலகத்துக்கும் இந்த பிசாசுக்கும் அவனோடு கூட உடன்படுகிறீர்கள். වචනය තමන් කොයිතරම් ආහාර කරනවට වඩා තමන් අනුභව කරන විට நாங்கள் உணவை அருந்துவதை பார்க்கிறோம். இந்த வேத வார்த்தையை எந்த அளவுக்கு நாங்கள் அதை அருந்துகிறோமோ இல்லாவிட்டால் உணவாக உட்கொள்கிறோமோ මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? අහලා දේශනාව அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், බයිබල් ස්ටඩියානවා. நாங்கள் வேத கற்பித்தலை நாங்கள் கேட்கிறோம். ඒවා පැලවෙන්න ඉඩ අරින්නේ නැහැ. ஆனால் அவைகள் முளைப்பதற்கு இடம் கொடுப்பது கிடையாது. පැලවුණා නම් அவைகள் முளைத்தால் ගස් ඇවිල්ලා அந்த மரங்கள் வந்து අනදා වෙනකොට அதிலே கனிகள் வருகிற பொழுது සතුට සමාදානය තිබේ. அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். ඒ නිසා ඔබ වචනය තැන්පත් කරන්න ඉගෙන ගන්න. ஆகவே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதைத்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். අරවන්න ලූක් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 37 වෙනි පදය මොනවද මරියා කරන්න කියලා බලමු. நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனத்திலே மரியாள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். ආට අනාගත වාක්‍යයක් ආවා. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசன வசனம் வந்தது. අක්කසාද දෙවියන් වහන්සේගෙන් වූ කිසි වචනයක් බල රහිත නොවන්නේ කීවේය. லூக்காவின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். බලන්න. பாருங்கள், මොනවද කරේ? அவள் என்ன செய்தாள்? කියනවා அவள் சொல்லுகிறாள், උන්වහන්සේගේ වචනේ බල රහිත නොවන්නේ. அவருடைய வார்த்தை வல்லமை இல்லாமல் போகாது. ඒක බලය තිබෙනවා. அதற்குள் வல்லமை இருக்கிறது. ඒ විශ්වාස කළව තැනැත්තියේ ජීවිතේ ඒ වචනේ ක්‍රියා කරන පටන් ගත්තා. ஆகவே அதை விசுவாசித்த அந்த நபருடைய அந்த வாழ்க்கையிலே அந்த வார்த்தையானது செயல்பட ඒ ஆரம்பித்தது. වචනේ මාංශවත් වුණා. அந்த வசனம் மாம்சமானது. ඒ වචනේ රූපයක් වුණා. அந்த வார்த்தை ஒரு படமாக ඒ இல்லை, වචනේ ලෝකෙට ගැලවීමක් වුණා. அந்த வசனமானது உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பாக மாறியது.
மாறியது. වචනේ පාපේ මිදීමක් ඇති කරා. அந்த வார்த்தையானது பாவத்திலிருந்து ஒரு மீட்பை ඒ ஏற்படுத்தியது. වචනේ මනුෂ්‍යයන්ට සමාව දෙන්න හැකියාවක් තිබුණා. அந்த வார்த்தையிலே மனிதர்களுக்கு மன்னிப்பை ඒ கொடுக்கக்கூடியதாக වචනේ இருந்தது. ආස්කමක් වුණා. அந்த வார்த்தை அற்புதமானது. ඒ වචනේ බොහෝ අයව සුවේ නිදහස ගෙන දුන්නා. அந்த அந்த வார்த்தையானது அநேகருக்கு நோயிலிருந்து விடுதலை கொண்டு வந்து கொடுத்தது. ඒ වචනේ තමයි යේසුස් වහන්සේ. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. බලන්න பாருங்கள், මරියා ඒ වචනේ විශ්වාස කරා. மரியாள் அந்த வார்த்தையை நம்பினாள். ඒ වචනේ විශ්වාස කරනකොට அந்த வார்த்தையை நம்புகிற ඒ பொழுது වචනේ තමා තුළට ඇවිල්ලා அந்த வார்த்தை தனக்குள் வந்து හැද්ගත්තා කියනවා. அது கற்பம் தரித்தது என்று යේසුස් சொல்லப்படுகிறது. වහන්සේ අප සමග ඉන්නවා කියනවා නම් நாங்கள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவோமானால் මේ වචනේ ඒ රූපාකාර අපව තනනවා අපි ආදනවා. அந்த சிலையை போல் அந்த வார்த்தையானது எங்களை அது சரி செய்கிறது. වචනේ බලයක් තිබෙනවා. ஆகவே அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ඒ අක්ෂර දෙන්නේ නැහැ ඒක පැලවෙන්න. அது முளைப்பதற்கு பிசாசு இடம் கொடுப்பது கிடையாது. දේවල් ගෙනත් දානවා. அநேக காரியங்களை கொண்டு வந்து போடுகிறான். දේවල් මනසට ගෙනත් දානවා. மனதுக்குள் அநேக காரியங்களை கொண்டு வந்து போடுகிறான். දේව කලබල ඇති කරනවා. அநேக கலக்கங்களை ஏற்படுத்துகிறான். උදාහරණයකට ஒரு உதாரணமாக මාතායි මරියයි දෙන්නම සිටියා. மார்த்தாலும் மரியாளும் இருவரும் இருந்தார்கள். ඉතින් මාතා ගෙදරට ආරාධනා කරා යේසුස් වහන්සේව. இயேசுவை மார்த்தாள் தன் வீட்டுக்கு அழைத்தாள். යේසුස් වහන්සේ ගියා. இயேசுவும் போனார். යේසුස් වහන්සේගේ වැඩ උගන්වන එක. இயேசுவினுடைய காரியம் எல்லாமே கற்பிப்பது மாத்திரம்தான். උන්වහන්සේ කැමට වඩා උගන්වනවට ඉගෙන ගන්නවට කැමති. அவர் உணவை பார்க்கலும் கற்றுக்கொள்வதற்கும் கற்பிப்பதற்கும் ஒரு அதிகமாய் விருப்பமுடையவர். වචනේ දන්නේ නැති නිසා තමයි දේදේ වාදය ඉරිෂ්‍යාව ක්‍රෝධය වෛරය විලුඹකම සාපංගක් වචනේ තුලින් නිදාස නැති නිසා. வார்த்தை தெரியாதபடினாலே தான் எங்களுக்குள்ளே பிரிவினைகளும் பேதங்களும் பல்வேறுபட்ட காரியங்களும் ஏற்படுகின்றன. එන්නද ඒ නිසා වචනේ තමයි අපේ තුල ගැප් ගන්න ඕනේ. ஆகவே வார்த்தை தான் எங்களுக்குள் கற்பம் தரிக்க வேண்டும். මොනවද උනේ? என்ன நடந்தது? මාරියා ඉගෙන ගන්නවා. மரியாள் கற்றுக்கொள்ளுகிறார். හැම වැඩක්ම පැත්තක තියලා. எல்லா காரியங்களையும் ஒரு හැම பக்கமாய் වැඩක්ම පැත්තක තියලා. எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாய் වචනේ ඉගෙන ගන්නවා. அவள் வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறார். වචනේ ඉගෙන අවසන් වුණා. அவள் வார்த்தையை கற்றுக்கொண்டு முடிந்தாயிற்று. නංගි ආවා. சகோதரி வந்தாள். වචනේ ඉගෙන ගත්තේ නැහැ. அவள் வார்த்தையை கற்றுக்கொள்ளவில்லை. වචනේ ඉගෙන ගත්තේ නැහැ. அவள் வார்த்தையை கற்றுக்கொள்ளவில்லை. උගාක් වැඩවල ඉදී සිටියා. அவள் அநேக காரியங்களிலே அவள் ஈடுபட்டிருந்தாள். යේසුස් වහන්සේ සමාදායගෙන ඉතයි කියලා අනේ මම බලන්න කාර්යය කොච්චර වැඩ කරනවා කියලා යේසුස් වහන්සේ මොනවාද ඇයට මොනවාරි පිළිතුරක් දෙයි කියලා බලාපොරොත්තු වුණා. ஐயோ அவள் பாருங்கள் அவள் அவ்வளவாய் வேலை செய்கிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஏதாவது அதை பார்த்து ஒரு பதில் கொடுப்பாள் என்று சொல்லி அவர் நினைத்தாள். යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු මම නුඹ සමග සිටින්න ඕනේ. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ඒ සංජින බොහෝ දේවල් ගැන කලබල වෙනවා. ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைகிறாய். අර මරියට යුතු දේ ලබා ගත්තා. ஆனால் மரியாளோ தனக்குரியதை அவள் பெற்றுக்கொண்டார். ආත්මිකාය යුතු දේ ලබා ගත යුතුයි. ஆவிக்குரியவர்கள் அவர்களுக்கு உகந்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். දේවල්ට කලබල වෙන නිසා அநேக காரியங்களுக்காக அவர்கள் கலக்கம் அடைகிறபடினாலே යේසුස් වහන්සේගේ අඬ මෙතන නැහැ. இயேசுவினுடைய சத்தம் அவர்கள் உள்ளத்தில் இல்லை. ඒ නිසා ஆகவே සියයට මුලාදාන කියන මනුෂ්‍යයා அந்த நூற்றுக்கு அதிபதி என்று சொல்லப்படுகிற மனிதன், මේ මනුෂ්‍ය මොනවද කරේ? இந்த மனிதன் என்ன செய்தான்? ඔක්කොම තත්ත්වයේ තානාන්තිරම පට්ටම නම්බුව රැකියාව රස්සා ඔක්කොම තියෙන මිනිහ අඩුවක් නැහැ. தனக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அந்த பதவி, அந்த உயர்வு, அந்த எல்லா விதமானவற்றையும் அவனுக்குள் வைத்திருந்தான். අයි සමහර විට අපට වචනේ අනුව ජීවත් වෙන්න බැරි. ஏன் சில நேரங்களிலே வாழ்க்கை கேட்டபடி எங்களால் வாழ முடியாமல் போகிறது? යක්ෂයා උදුර ගන්න. பிசாசு அதை பிடுங்கிக் கொள்ளுகிறான். පක්ෂයා උදුරනවා. அந்த பறவைகள் வந்து அதை பிடுங்கிக் கொள்ளுகின்றன. ඒක ආරක්ෂා කරන්නේ නැහැ. நாங்கள் அதை பாதுகாப்பது கிடையாது. ඒක රැකවරණය දෙන්නේ නැහැ. நாங்கள் அதுக்கு பாதுகாப்பை கொடுப்பதும் கிடையாது. ඒකට පෝර දාන්නේ නැහැ. நாங்கள் அதுக்கு உரமிடுவதும் கிடையாது. ඒක වටේ වැට බඳින්නේ නැහැ. நாங்கள் அதை சுற்றிலும் வேலி கட்டுவதும் கிடையாது. යක්ෂයාට ඉඩ වෙනවා. நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். යක්ෂයා ස්වාමීන් වහන්සේගේ වචනට හරි බය නිසා උදුර හොරෙන් උදුරගෙන යනවා. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசானவன் அதிகம் பயப்படுகிறபடினாலே அவன் களவாய் அதை பிடுங்கிக் கொண்டு போய்விடுகிறான். වචනයට පළවෙනි තැන දෙන්න. ஆகவே வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். වචනයට පළවෙනි තැන කියන්නේ බයිබලය ගන්න කියන එක නෙමෙයි. வார்த்தைக்கு முதலிடம் என்று சொல்லுவது ஒரு வேதத்தை வாங்கு என்று சொல்லுவது அல்ல. මේ වචනේ ඉගෙන ගන්න. இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். ඒක තමයි යේසුස් වහන්සේව දැනගන්න. அதுதான் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வது. වචනේ තමයි යේසුස් වහන්සේ. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ තමයි වචනය. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. උන්වහන්සේ වචනේ නැතුව අපිට මොකුත් කරන්න බෑ. அவருடைய வார்த்தை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ඒ නිසා ஆகவே මේ සීට මුලාදානය කියලා ස්වාමීනි ඔබ එන්න කැමතියි. ஆகவே இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறீர். ස්වාමීනි ඔබ එක්ක වචනයක් කියන්නේ. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும். සමහර බොහෝ අයගේ නිවස්වල ප්‍රශ්න
කරදර එහෙම තියෙන වචනේ නැති නිසා. அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கலக்கங்களும் இருப்பதற்கான காரணம் அங்கே வார்த்தை இல்லாதபடியினாலே. වචනේ නැත්තම් යේසුස් වහන්සේ නැහැ. வார்த்தை இல்லாவிட்டால் அங்கே இயேசு இல்லை. මොනේ යාඥා කරත් என்ன ஜெபித்தாலும் වචනේ නැත්තම් வார்த்தை இல்லாவிட்டால் යේසුස් වහන්සේ නැහැ. இயேசு அங்கே இல்லை. යේසුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. ඒ වචනේ තමයි මාංශවත් උනේ. அந்த வார்த்தை தான் மாம்சமானது. තමා තුළ යේසුස් වහන්සේ ජීවත් වෙන්න ඕනේ නම් நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும் என்றால் මේ වචනේ තමා තුළ ගැබ් ගන්න ඕනේ. இந்த வார்த்தையானது தனக்குள்ளே கற்பந்தரிக்க මේ வேண்டும். හදවතේ ගැබ් ගන්න ඕනේ. இந்த உள்ளத்திலே கற்பந்தரிக்க ඒ வேண்டும். වචනේ තුළ ජීවනය තිබෙනවා. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் ඒ இருக்கிறது. වචනේ තුළ බලය அந்த තිබෙනවා. வார்த்தைக்குள் வல்லமை බයිබලේ இருக்கிறது. නිකන් කියවට විතරක් මදි. வெறுமனே வேதத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது. ඒකම අපි කියවනකොට යක්ෂයන් නොයෙකුත් අදහස් විදහස් ගෙනත් දෙනවා. අපි ඕන විදිහට දේවල් ගෙනත් දෙනවා. ஆகவே நாங்கள் அதை வாசிக்கின்ற பொழுது பிசாசானவன் பல்வேறுபட்ட காரியங்களை எங்களுக்கு தேவையான விதத்திலே கொண்டு வந்து போடுகிறான். ඒ නිසා අපි ඒ පැත්තට හරිනවා. அப்பொழுது நாங்கள் அவன் பக்கமாக திரும்புகிறோம். වැරදි ඉගැන්වීම් ඇති වෙන්න හේතුව ඒකයි. இந்த அநேகமான பிழையான உபதேசங்கள் வருவதற்கான காரணம் அதுதான். තමා කියවනවා තමට මොනවාරි වචනයක් આવුවොත් ඒක අල්ලගෙන යනවා. தாங்களே வாசிக்கிறார்கள், தனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைத்த உடனே அதையே பின்பற்றி கொண்டு போகிறார்கள். ඒක නෙමෙයි. அது அல்ல. සභාවක් කියන්නේ වචන යේසුස් වහන්සේගේ ශරීරය. சபை என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். ඒ ශරීරය වර්ධනය වෙන්නේ මොකෙන්ද? அந்த சரீரமானது வளர்வது எதினாலே? වචනය තුලින්. அது வார்த்தையினாலே தான். වචනේ නිදහස් කරනවා. வார்த்தை அவர்களை விடுதலையாக்குகிறது. කියවලා බලන්න යෝහන් 8:32 කියන වචනේ නිදහස් කරොත් ඔබ නිදහස්. ஆகவே நீங்கள் வாசித்து பாருங்கள், யோவானின் சுவிசேஷம் 8:32 வசனத்தை. வார்த்தை உங்களை விடுதலையாக்கினால், சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் நிச்சயமாக விடுதலை அடைவீர்கள். நீங்கள் விடுதலை அடைவீர்கள். වචනේ ඔබේ මනසට අත්‍යවශ්‍යයි. ஆகவே அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்கு மிக முக்கியமானது. විදේශ ඔබේ මනසේ මොනතරම් වේදනාව කරදර කම්කටොද මොනතර හිරියවද ඔබේ මනසට වෙලා තියෙන්නේ. இந்த காலையில் உங்கள் உள்ளத்துக்குள்ள எந்த அளவுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது. ඔබ hina වුණාට நீங்கள் சிரித்ததற்கு, අතකට දුන්නාට நீங்கள் கரத்துக்கு கரம் கொடுத்ததற்கு, සම කතා කළාට நீங்கள் மற்றவரோடு பேசியதற்கு පොඩ්ඩක් විමසලා බලන්න. உங்கள் உள்ளத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். දවස ගැන බය, நாளைய குறித்த ஒரு பயம், උගා දේවල් ගැන බය, அநேக காரியங்களை குறித்த பயம். වචනේ නැහැ. வார்த்தை இல்லை. මේ වචනේ හරියට අපි ගෙනියයි. இந்த வார்த்தை சரியாக எங்களை கொண்டு செலுத்தும். දාවිත් තුමා කියනවා தாவீது ராஜா சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ මගේ ඉන්දේරායි. ஆண்டவர் தான் என்னுடைய மேய்ப்பன், ස්වාමින් වහන්සේ මගේ ඉන්දේරායි. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். උන්වහන්සේ මාවල කනක ළඟින්ද සලසනසේක. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கச் செய்வார். වචනයක් නැතිදැන ඉන්න එපා. வார்த்தை இல்லாத இடத்துல இருக்க වචන வேண்டாம். දේශනා කරන නැතිදැන මොන ආස්කමක් වුණත් දෙවියන් වහන්සේ නෙමෙයි. வார்த்தையை பிரசங்கிக்காத எந்த இடத்திலும் அங்க என்ன அற்புதம் நடந்தாலும் அது தேவனால் உண்டாவது அல்ல. යේසුස් වහන්සේ පළමුව දේශනා කළා ඊට පස්සේ රෝග සුව කළා. இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு வசனத்தை பிரசங்கித்தார், அதன் பிற்பாடு நோய்களை சுகமாக்கினார். වචනේ ඉස්සලා පළවෙන්න ඕනේ මනුෂ්‍යයා තුල. அந்த மனிதனுக்குள்ளாக வார்த்தையானது முதலிலே முளைக்க வேண்டும். ඒක යේසුස් වහන්සේ සුවේ ලැබුවද සුවේ ලැබුවාමයි. ஆகவே தான் இயேசுவின் இடத்துல சுகம் பெற்றால் அது சுகம் பெற்றதுதான். ඒ ආල් නැවත ආල් නැහැ. அவன் திரும்ப வரவே இல்லை. ඊමේ කොර ආල් නැහැ. அவன் அதாவது அந்த முதமன் திரும்ப வரவில்லை. නැවත බීරි මනුෂ්‍ය ආවේ නැහැ. அந்த செவனான மனிதன் திரும்ப வரவில்லை. නැවත අබ්බගාතේ ආවේ නැහැ. அந்த முடங்கால் உடையவன் அவன் இல்லாவிட்டால் அந்த கால்கள் நடக்க முடியாதவன் திரும்ப வரவில்லை. යේසුස් වහන්සේලා වචනේ කියා දීලා පිළිගත් අයට යාඥා කරා ඔවුන් නිදහස් වුණා. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வார்த்தை அவர்களுக்கு சொன்னார், அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு அதன் பிற்பாடு அற்புதங்களை செய்தார். ඒක ස්ථිරය තුළ. ஆகவே அது அவர்களுக்குள்ளே நிரந்தரமாக இருக்கும். ඔබත් මා දෙවියන් වහන්සේගේ වචනය තුළ ස්ථිර වෙන්න ඕනේ. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்க வேண்டும். වචනේ තමයි අපේ බලවත් කරන්නේ. அந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்த வேண்டும். වචනේ තමයි යේසුස් වහන්සේ. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ඒක ඒ වචනය මා පොළොවට දැම්මත් ඒක පැලවෙනා මිසක් විනාශ කරන්න බෑ. ஆகவே அந்த வார்த்தையை இந்த பூமியிலே நாங்கள் விதித்தால் அது முளைக்குமே ஒழிய அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. කියවන්න ලූක් 5:5 පදේ. வாசியுங்கள், லூக்காவின் சுவிசேஷம் 5:5 வசனம். දුප්පත්කමෙන් ජය ගන්න. நீங்கள் ஏழ்மையிலிருந்து வெற்றி கொள்ளுங்கள். සීමෝන් උත්තර දෙමි. ස්වාමීනි, අපි මුළු රාත්‍රියම ලෙස වෙන්නවා. මොකක්ද අඳුවේ නැත. ඒ ඔබගේ වචනේ නිසාද අනමේ කියනවා. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். සමහරවිට ඔබ මුළු ජීවිතේම මාන්සි වෙනවා. சில நேரங்களிலே நீங்களும் கூட வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்.
ජීවිතේ පුරාම මාංශ වෙනවා. வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். ජීවිතේ පුරාම මාංශ වෙනවා. நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். පුරා උත්සාහ කරනවා. வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். පුරාම වක් දේවල් ඔබ කරනවා. அது வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் அநேக காரியங்களை செய்கிறீர்கள். හැබැයි ஆனால் කිස් எல்லாமே வெறுமை, කිසි දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை. පේතුරුස් දැනගත්තා. இந்த பேதுரு அதை அறிந்து கொண்டார். අපි මගේ ජීවිතේ පුරාම මාංශ වෙනත් මෙච්චරයි. ஆகவே நான் என் வாழ்க்கை முழுவதும் நான் பிரயாசப்பட்டாலும் நான் முயற்சித்தாலும் இவ்வளவுதான். ස්වාමිනිය ඔබගේ වචනේ අනුව මගේ රැකියාව කරනවා. ஆகவே ஆண்டவரே உன் வார்த்தை கேட்டபடி என்னுடைய தொழிலை நான் செய்கிறேன். තියෙන අපේ රැකියාව දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුවද අපි කරන්න කියලා බලන්න ඕනේ. ஆகவே எங்கள் தொழில் துறைகளை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நாங்கள் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். අපේ ව්‍යාපාරය දෙවියන් වහන්සේ කැමැති දෙයක්ද අපි කරන්නේ. ஆகவே எங்கள் வியாபாரத்திலே கர்த்தர் விரும்புகிறதையா நாங்கள் செய்கிறோம். අපි මොනවාර කරනකොට මේකට දෙවියන් වහන්සේ ස්පර්ශ කරන්න පුළුවන්ද කියලා බලන්න ඕනේ. நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கையிட்டு செய்கிற பொழுது இதை என் ஆண்டவரால தொட முடியுமா என்று சொல்லி நாங்கள் சோதித்து விசாரித்து பார்க்க வேண்டும். මේ ස්ථානීය ශ්‍රී කියලා සහෝදරේ இந்த இடத்திலே சிறி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சகோதரன் இருந்தார். ඔහුට හොඳට උගත් සහෝදරේ அவர் நன்றாக படித்த ஒரு சகோதரன். ඔහු රොයල් බාර් එකේ තමයි වැඩ කරේ. அவர் இந்த ரோயல் பார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பார்லே தான் வேலை செய்தார். ඉතින් තව කීප සභාවට ආවම උට සුද්ධාත්මයන්ස කතා කරන්න පටන් ගත්තා. ஆகவே சபைக்கு அவர் அநேக தரவைகள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். සුද්ධාත්මයන්සට කතා කරන්න පටන් ගත්තා. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். ඔයලා කියන පාස්ටර් රැකියාවක නැති නිසා වෙන රැකියාවල මෙච්චර පඩි දෙන්න ඒ නිසා එතෙන්ට යනවා. ஆகவே எனக்கு மற்ற இடங்களில் வேலை செய்கிற பொழுது சம்பளம் இவ்வளவாய் கொடுப்பது கிடையாது, எனவேதான் நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார். මම කිව්වා நான் சொன்னேன், ඒක දෙවියන් වහන්සේ කැමතන දේට කරගෙන යන්න. ஆகவே அது தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் நீ தொடர்ச்சியாய் செய்து கொண்டு போ. පොවදාම ආවා. அடுத்த நாளே வந்தார். අද ඉඳලා මම වීල්ල කෙලවනවා. இன்று முதல் கொண்டு நான் திருவில் ஓட்டுவேன். අත්හැරියා. அதை கைவிட்டு விட்டார். ඔබ කල්පනා කරලා බලන්න. சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். පේතුරුස් ඇයි මුළු රාත්‍රියේ මාංශිලා කිසි දෙයක් අල්ලන්න බැරි වුණා. ஏன் பேதுருவோடு இரவும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியாமல் போனான்? වචන අනුව ක්‍රියා කරේ නැහැ. அவன் வார்த்தைக்கு ஏற்றபடி செயல்படவில்லை. වචන අනුව ජීවත් වෙන්නේ නැහැ. அவன் வார்த்தைக்கு ஏற்றபடி வாழவும் இல்லை. ඒ වචන අනුව ජීවත් වෙන්නේ නැත්නම් அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி வாழாவிட்டால் කොහොමද අපි සාර්ථක වෙන්නේ සඵලවත් වෙන්නේ? எப்பொழுது நாங்கள் எங்களை பொறுப்பு பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும், செயல்படைய முடியும்? දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාස කරන අය දුප්පත්ව තබන්නේ නැහැ. தேவனை நம்புகிற மக்களை ஒரு பொழுதும் அவர் ஏழையாய் வைப்பது கிடையாது. බඩගින්නේ තබන්නේ නැහැ. அவர் பட்டினியாய் வைப்பதும் கிடையாது. උන්වහන්සේ රෝගාතුර තබන්නේ அவர் නැහැ. நோயாளியாக வைப்பதும் கிடையாது. නමුත් අපි වචනය ඇසුවාම ඒක පක්ෂි හොරක අරගෙන යනවා. ஆகவே நாங்கள் வார்த்தையை கேட்டாலும் கூட அந்த வார்த்தைகளை பிசாசானவன் பறவைகளானது அவைகளை எடுத்துக் கொண்டு போய்விடுகின்றன. සමහරවිට අපිට අහන්න දෙන්නේ නැහැ හරියට. சரியாக அதை கேட்பதற்கு கூட அவன் இடம் கொடுப்பது கிடையாது. නිදිමතකම නිින්ද යනවා. එතකොට විවිධ දේවල් වෙනවා, කෝල් එනවා, ටෙලිෆෝන් එනවා, බයිබල් ගන්නකොට තමයි නන්දමාවිලා දොරට තට්ටු කරන්නේ. வேதத்தை எடுக்கிற பொழுதுதான் மாமியார் வந்து கதவை தட்டுவார். இல்லாவிட்டால் தொலைபேசி அழைப்புகள் வந்துவிடும். இல்லாவிட்டால் தூக்க மயக்கங்கள் வந்து விடுகிறது. තේනද? මේ වචන මොල්තෙන් ඉගෙන ගන්න. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதற்கு. ඒකෙන් තමයි යේසුස් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්න යන්නේ. அதன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்க போகிறார். ඒකෙන් තමයි බලවත් දේ දකින්න පුළුවන්. அதன் மூலமாகத்தான் வல்லமையான காரியங்களை உங்களால் காண முடியும். ආස්කම් අද සිද්ධ වෙන්නේ නැහැ. நான் அற்புதம் இன்று நடக்கும் நாளை இல்லாமல் போய்விடும். ආස්කමක් කියන සාමාන්‍ය ඇස් ඇරෙන්න විතරයි ජීවත් වෙන්න නෙවෙයි. ஆகவே அற்புதம் என்று சொல்லுவது கண்களை திறப்பதற்கு மாத்திரம்தான், அது வாழ்வதற்காக அல்ல. නමුත් අපි ජීවත් වෙන වාසගේ වචනේ. ஆனாலும் கூட நாங்கள் வாழ்வது அவருடைய வார்த்தையிலே. ඒවල බලන්න வாசித்து பாருங்கள். පළවෙනි පරිච්ඡේදය 4වෙනි පද. மத்தேயுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் මනුෂ්‍ය ජීවත් වෙන්නේ මොකෙන්ද? மனிதன் எதிலே வாழுகிறான்? උන්වහන්සේ උත්තර මනුෂ්‍ය වාසයේ මුකෙන් නිවන සිය වචනවලින් ජීවත් වෙන මිස රොටි පමණකින් ජීවත් නොවන්නේ කියා එයාගේ කිසේක. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
බලන්න යේසුස් වහන්සේ යක්ෂයාට කියනවා. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொல்லுகிறார், යක්ෂය ඇදුවා විවිධ දේවල් දිය ජීවත් කරවන්න. எப்படியாவது பிசாசு பார்த்தான் பல்வேறுபட்ட காரியங்களை கொடுத்து அவரை வாழ வைப்பதற்கு. වස්තු සම්පත් උසස්කම් ඔක්කොම දීලා බැලුවා යේසුස් වහන්සේව රවට්ටන්න. ஆகவே இயேசுவை ஏமாற்றும்படியாக அவன் சொத்துக்களையும் அவன் பல்வேறுபட்ட உயர்வுகளையும் கொடுத்து பார்த்தான் அவரை ஏமாற்ற. යේසුස් වහන්සේ දන්නා මනුෂ්‍යයට අත්‍යවශ්‍ය දෙවියන් වහන්සේගේ මුඛේන වචන. ஆகவேதான் தேவராகிய இயேசு சொல்லுகிறார், மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்று මේ சொல்லி. වචනේ තමයි මනුෂ්‍යයට ජීවනය දෙන්නේ. அந்த வார்த்தை தான் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. වචනේ තමයි අප තුළ රැඳෙන්න ඕනේ. அந்த வார்த்தை தான் எங்களுக்குள் தங்க வேண்டும். ඒක තමයි බලය දෙන දෙන්නේ. அதுதான் எங்களுக்கு வல்லமை கொண்டு வந்து தரும். කරන්න බැරි දේ කරන්න උනන්දු කරවන්න. எங்களால் செய்ய முடியாதவைகளை செய்யும்படியாக எங்களை உந்துவது அந்த வார்த்தை தான். මේ වචනේ නැති වුණාම අපි නිකන් කනස්සෙල්ලකටපත් වෙනවා. அந்த வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் கவலைக்குரியவர்களாய் மாறி விடுவோம். ඒ වචනේ ඊටම බලවත්. ஆகவே அந்த வார்த்தை மிக வல்லமை உள்ளது. මනුෂ්‍යන් වචනේ නොවේ. அது மனிதனுடைய வார்த்தை அல்ல. ආසත් පොළවත් මවා පාලනය කරන ජීවමාන දෙවියන් වහන්සේගේ වචනේ. வானத்தையும் பூமியையும் படைத்து ஆளுகை செய்கிற என் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அது. එතුමාගේ වචනයට වෙනස් කරන්න පුළුවන්. அந்த வார்த்தையினாலே அதை மாற்ற முடியும். ඒ නිසා පේතුරුස් කියන ஆகவே பேதுரு சொல்லுகிறார், අනුව உம்முடைய வார்த்தையின்படி, ඔබගේ වචනේ අනුව உம்முடைய வார்த்தையின் ඉගෙන ගන්න. கற்றுக்கொள்ளுங்கள். ඔබේ ජීවිතේ යන ගමනේදී මගදී ප්‍රශ්නයක් වෙනවා නම්, உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே இடைநடுவிலே உங்களுக்கு பிரச்சனை வருமானால், මගදී ගැටලු වෙනවා නම්, வழியடையிலே ஏதாவது ஒரு சிக்கல் வருமானால், ව්‍යාපාරදී රැකියාවලදී මගදී ඔබට කරදරයක් ඇති වෙනවා නම්, வியாபாரத்திலோ இல்லாவிட்டால் உங்களுடைய தொழில்துறையிலோ இடைநடுவிலே உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் என்று சொன்னால் දුක් වෙන්න එපා. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். නතර වෙන්න. அங்கே நில்லுங்கள். ස්වාමිනී, ஆண்டவரே, මම ඔබගේ වචන අනුවද කරන්නේ. நான் உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியா இதை ඔබගේ செய்கிறேன். වචන අනුවද මම මේ කරන්නේ. உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியா நான் இதை செய்கிறேன். එහෙම නැහැ කිව්වොත් அப்படி இல்லை என்று சொன்னால், නතර කළා ස්වාමීන් වහන්සේගේ වචන අනුව පටන් ගන්න. ஆகவே அந்த இடத்திலேயே அதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அதை தொடங்குங்கள். ඒක ඒ වචනේ තමයි බලවත් කරන්නේ. அந்த வார்த்தை தானே உங்களை வல்லமை உள்ளதா. පෞල් තුමා කියනවා මා බලවත් කරන තනන් වාසය මට සෑම දේ කරන්න පුළුවන්. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி. යේසුස් වහන්සේ මැරිලා අවුරුදු ගණනාවකට පස්සේ இயேசு கிறிஸ்து மரித்து பல வருடங்களின் பிற்பாடு මේ පෞල් ගැලවෙන්න ලැබුවා. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. මේ පොත ලියන ඊටත් අවුරුදු ගණනකට පස්සේ ஆகவே அந்த பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டார். இந்த புத்தகம் எழுதப்படுவது பல வருடங்களுக்கு பிற்பாடு. හැබැයි ஆனால் මේ වචනේ තමයි ඔව්ව බලවත් කරන්නේ. இந்த வார்த்தை தான் அவரை வல்லமை உள்ளவனாக்குகிறது. මේ වචනේ තමයි ඔව්ව බලවත් කරන්නේ. இந்த வார்த்தை தான் அவரை பலனடை செய்கிறது. පෞල් තුමාට වචනේ උගන්වන්නේ නැහැ. இவ்வாறு பரிசுத்த பவுலுக்கு வசனத்தை கற்பிக்கவில்லை. ඔව් වචනේ කියන මා බලවත් කරන තනන් මට හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. ஆகவே தான் அவர் வார்த்தையிலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு எல்லாம் செய்ய முடியும். අභ්‍යන්තර කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்குள்ளார்ந்த ஒருவர் இருக்கிறார். ඒ අභ්‍යන්තර කෙනාට විතරයි තේරෙන්නේ. அந்த உள்ளார்ந்தவருக்கு மாத்திரம் தான் அது விளங்கும். මේ පිටතේ මිනිස්සෙක් ඉන්නවා. இந்த வெளிப்புறமாக ஒரு மனிதன் இருக்கிறார். ඒකට ඇහුණාට ඔව් කීකරු වන්නේ නැහැ. அவனுக்கு கேட்டால் அவன் கீழ்ப்படிவது கிடையாது. ඔව්ට ඇහුණාට ඔව් යටාත් වෙන්නේත් නැහැ. அவன் கேட்டாலும் அவன் கீழ்ப்படிவது தாழ்மைப்படுவது கிடையாது. ඇහුණාට ඔව් ගරු කරන්නේත් නැහැ. அவன் கேட்டாலும் கூட அதை கனப்படுத்துவது கிடையாது. ඒ යක්ෂයා උදුරන්න උත්සාහ කරන්නේ. ஏனென்று சொன்னால் பிசாசு அவனை பிடுங்க முயற்சிக்கிறான். හැබැයි ඔබ තදින් අල්ලගත්තොත් ஆனால் நீங்கள் இறுகமாய் பிடித்துக் கொண்டால், යටත් බැන්දොත් நீங்கள் ஒரு வேலை கட்டினால், ඔබ ආරක්ෂා කරොත් நீங்கள் அதை பாதுகாத்தால், ඒකෙන් පැරවෙලා அதிலே முளைத்து, බලන්න බයිබලයේ කියනවා உங்கள் வேதம் சொல்லுகிறது, මතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ ඔබ ජීවිතේ කොයි වගේ සාර්ථක සඵලවත් වෙනවද? மத்தேயுடைய 10 சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு செழிப்படைவீர்கள் என்று சொல்லி 8 වෙනි පදයේ 13 8 කියවන්න. 13:8 வாசித்து பாருங்கள். ඔබ ආරක්ෂා කරන්න ඕන. நீங்கள் தான் அதை பாதுகாக்க வேண்டும். අවත් සමහරක් සරුවිනේ වැඩි එකෙන් 100ක්ද එකෙන් 60ක්ද එකෙන් 30ක්ද බැගින් බලමුන්නේය. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. බලන්න. பாருங்கள், වචනේ හරි තපලකට වැටුණොත් ஆகவே வார்த்தையானது சரியான நிலத்தில் விழுந்தால், சரியான நிலத்தில் விழுந்தால் සියල්ලදී සාර්ථක වෙනවා. நீங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அடைவீர்கள். ඔබට කරදර වෙන්න දෙයක් නැහැ. ஆகவே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. මේක උත්සාහ කරන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் முயற்சி எடுக்க தேவையில்லை. වචනේ හරි
පොළවට හරි විදියට වැටුණොත් வார்த்தையானது சரியான நிலத்துக்கு சரியான விதத்திலே விழுந்தால், ඒ වචනේ හරියට කීකරු වුණොත් அந்த வார்த்தைக்கு சரியாக நீங்கள் ඒ கீழ்ப்படிந்தால், වචනේ යටහත් වුණොත් அந்த வார்த்தைக்கு நீங்கள் ඒ தாழ்மைப்பட்டால், වචනේ පිරිසුදු වුණොත් அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நீங்கள் ඒ பரிசுத்தமானால், වචනේ ඔබේ ජීවිතය අඩගස්වා அந்த ගන්නවා வார்த்தைக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டால், දැපුරුපුවම එකට එකක් කියලා இங்கே சொல்லப்படவில்லை விதைத்த உடனே 1க்கு 1 என்று சொல்லி, එකට 100ක් 1க்கு 100, එකට 100ක් 1க்கு 100. මේ දේව වචනය இந்த தேவனுடைய வார்த்தை මේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே හරි තැනකට ඔබ දාගත්තොත් சரியான இடத்துக்கு நீங்கள் போட்டுக்கொண்டால், එන හරි විදියට දැනගත්තොත් சரியான முறையிலே நீங்கள் அறிந்து கொண்டால், ඒ හරි විදියට පිළිගත්තොත් அதை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டால், ජීවිතේ සාර්ථක වෙනවාමයි உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணப்படும். මේ වචනේ මනුෂ්‍යයන්ගේ වචන නොවේ இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல, ආගම ධර්ම දේශනා කරන වචනක් නොවේ ஒரு சமய சடங்காச்சாரத்தினாலே உபதேசிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தையும் அல்ல. යේසුස් වහන්සේ කියන මනුෂ්‍ය ජීවත් වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේ මුඛෙන් නික්මන වචන වලින් ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதன் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் வாழ வேண்டும். අද කිතුනෝ කොහොමද ජීවත් වෙන්නේ இன்று கிறிஸ்தவர்கள் எப்படி வாழுகிறார்கள்? ඒකද ජීවත් වෙන්නේ எப்படியா வாழுகிறார்கள்? ඒකද අපි ඉන්නේ அதிலேயே நாங்கள் இருக்கிறோம். වැඩට ගිය නැත්නම් කණ්ඩ නැහැ කියයි வேலைக்கு போகாவிட்டால் உணவு இல்லை என்று சொல்லுகிறோம். පාස්ටර් අපිට කණ්ඩ දෙන්නේ කියයි போதகராய் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் என்று කවුද சொல்லுகிறார். අපිට කණ්ඩ දෙන්නේ யார் எங்களுக்கு உணவு දැන් கொடுக்கிறார்? මේ මානසික මනුෂ්‍ය කතා කරන්නේ இந்த மானுஷ மனுஷன் தான் இதை பேசுகிறான். දැන් ආත්මීය මනුෂ්‍යයට ප්‍රශ්න දෙනවා எங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிறது. අපි මානසික මනුෂ්‍ය කියනවා எங்கள் மாம்ச மனிதன் சொல்லுகிறான், එක දවසක් වැඩ කරනකොට කවුද දෙන්නේ ஒரு நாளைக்கு வேலைக்கு போகாவிட்டால் யார் கொடுப்பது? පාස්ටර් දෙයිද போதகர் கொடுப்பாரா? යේසුස් වහන්සේගේ වචනට කීකරු වෙන්න இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ඔබ අභ්‍යන්තර මනුෂ්‍යකම බලවත් මනුෂ්‍ය உங்கள் உள்ளார்ந்த மனிதன் தான் மிகவும் வல்லமை உள்ள මේ மனிதன். මනුෂ්‍යකම යේසුස් වහන්සේත් එක්ක ඉන්න මනුෂ්‍ය அந்த மனிதன் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற மனிதன். ඒ මනුෂ්‍යයට තමයි සියල්ල තේරෙන්නේ அந்த மனிதனுக்கு தான் எல்லாமே விளங்கும். යේසුස් වහන්සේ මේ මනුෂ්‍ය ජීවත් කරවන්න වචන වලින් ஆகவே அந்த மனிதனை வார்த்தையினாலே அவனை வாழ வையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். පිටති මනුෂ්‍යයට රොටි කෑල්ලයි බිස්කට් එකයි තේ එකයි බුරියානි එකයි දුන්නම රූ සතුටු ஆகவே இந்த வெளிப்புறமான மனிதனுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்தால், ஒரு ரொட்டியை கொடுத்தால், ஒரு தேநீரை கொடுத்தால், ஒரு ஃப்ரைட் ரைஸை கொடுத்தால் பரிபூர்ண சந்தோஷம். ඒකෙත් අඩුපාඩු වෙනවා ஆனாலும் அதில கூட குறைபாடுகள் ஏற்படுகின்றன. මදි දෙයි මදි අරක මදි මේක මදි කියන உப்பு போதாமல் இருக்கிறது, அது போதாமல் இருக்கிறது, இது போதாமல் இருக்கிறது என்று சொல்லி දේවචන අඩුපාඩු හොයන්න ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் குறைபாடுகளை தேடுங்கள். ඒක අඩුපාඩු හොයන්න මොනවද අඩුපාඩු அதுல என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று ඒක தேடுங்கள். ශක්තිය ලබන්න அதுல பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். යක්ෂ බව දැක්කම වෙවුලයි பிசாசு உங்களை கண்டவுடனே நடுங்குவான். ආමෙන් ஆமென். යක්ෂ දැක්කම වෙවුලයි பிசாசு உங்களை கண்டவுடனே ඒකම நடுங்குவான். බලවත් වචනේ මේක ஆகவே அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது இந்த வார்த்தை. කිතුනුවන්ට ආණ්ඩු බලයක් නැහැ கிறிஸ்தவர்களுக்கு ஆளுமையின் வல்லமை இல்லை. ආයුධ බලයකුත් නැහැ ஆயுதத்தின் வல்லமையும் கிடையாது. මන්ත්‍ර ගුරුකාවල බලයකුත් නැහැ மந்திரங்கள் செய்வினைகளிலே எந்த வல்லமை கிடையாது. පොඩිනවල බලයකුත් නැහැ பொறிவினைகளிலே வல்லமை கிடையாது. වචනවල බලය තමයි ඔව්ව පාවිච්චි කරන්නේ வார்த்தையின் வல்லமை தான் அவனை பயன்படுத்துகிறது. ඒකයි කිව්වේ දාවිත්තුමා அதைத்தான் தாவீது ராஜா சொன்னார். වාසික වචනේ මගේ පාදයට පානක් කිය මාවතර එළියක් කිය அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், அது என் பாதைக்கு வெளிச்சம் என்று. කොච්චර ආලෝකයක් තිබේ අපි ගමන් කරන්න ඕනේද எத்தனை வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். බලන්න පේතුරුස් කියනවා பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார், වචනයන වෙනස් කරන්න நான் வார்த்தைக்கு ஏற்றபடி நான் සමහර மாற்றுவேன். පවුලේ වචනේ නැති නිසා சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் அந்த வார்த்தை இல்லாதபடினாலே යටලු ප්‍රශ්න තියෙන්න පුළුවන් பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கலாம். උත්සාහ කරන උගක් දේවල් ජය ගන්නවා நீங்கள் அநேக காரியங்களை முயற்சிக்கிறீர்கள், வெற்றி பெற முடியாது. වචනේ නබ හොයනවා வார்த்தையிலே தேடுகிறீர்கள், හොයනවා நீங்கள் தேடுகிறீர்கள். මොකද්ද වැරද්ද என்ன தவறு? මෙයා ඉපදිච්ච වෙලාවද இவன் பிறந்த நேரமா? මෙයා ඉපදිච්ච වෙලාවද இவன் பிறந்த நேரமா? සීයා මැරිච්ච වෙලාවද இல்லாவிட்டால் தாத்தா செத்த நேரமா? ආච්චි මැරිච්ච වෙලාවද இல்லாவிட்டால் பாட்டி மறித்த நேரமா? කසාදි බදපු කාලේද இல்லாவிட்டால் திருமணம் முடித்த காலமா? ඔක්කොම අපි හොයනවා எல்லாவற்றையும் நாங்கள் தேடுகிறோம். ඒක නෙමෙයි அது அல்ல, ඒක නෙමෙයි அது அல்ல. වචනේ නිවසේ නෑ வார்த்தை வீட்டிலே இல்லை, වචනේ මෙතන නෑ வார்த்தை உள்ளத்திலே இல்லை. ඒව ආරක්ෂා කරන්නේ அதை නෑ பாதுகாப்பது கிடையாது, ඒක අනුව ජීවත් වෙන්නේ அதற்கு නෑ ஏற்றபடி வாழ்வது අපි கிடையாது. 385 දවසේ මාන්සි වෙන්නේ අර දි รา යන කෑමටයි ඇඳුමටයි ஆகவே நாங்கள் 365 நாட்களும்
நாங்கள் பிரயாசப்படுவது அந்த மக்கி போகின்ற ஒன்றுமில்லாமல் அழிந்து போகின்ற அந்த உறவுக்காகவும் உடைக்காகவும். කොහොමද ජයග්‍රහණය ලබන්නේ? எப்படி வெற்றியை பெறுவது? කොහොමද ජයග්‍රහණය எப்படி ලබන්නේ? வெற்றியை பெறுவது? අමුදාවේ සොල්දාදුවන්ට ராணுவத்தில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு කැලේට දැම්මාම அவர்களை காட்டிலே போட்ட உடனே කෑම නැහැ. அவருக்கு உணவு கிடையாது. කෑමත් නැහැ, ටෝච් එකත් නැහැ. அவர்களுக்கு தோச்சம் கிடையாது, உணவும் கிடையாது. එක පෙත්තක් දෙනවා. ஒரு வில்லையை கொடுப்பார்கள். ඒක කාලා සතියක් ඉන්න ඕන. அதை சாப்பிட்டு விட்டு ஒரு வாரம் இருக்க வேண்டும். ඒගොල්ලෝ මැරෙනවද? அவர்கள் சாகுறார்களா? අපිට වඩා උද ශක්තිය දිනවා. எங்களை பார்க்கலாம் அவர்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. එක්සයිස් ලැබෙනවා. நன்றாக அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். ඒ නිසා ஆகவே මනුෂ්‍ය ජීවත් වෙන්න ඕනේ, සබාව ජීවත් වෙන්න ඕනේ, කිතුරුවන් ජීවත් වෙන්න වචනේ. மனிதன் வாழ வேண்டும், சபை வாழ வேண்டும், கிறிஸ்தவன் வாழ வேண்டும் தேவ வார்த்தையிலே. ඒ මනුෂ්‍යර තමයි දර්ශනයක් තිබෙන්නේ. அந்த மனிதனுக்குத்தான் ஒரு தரிசனம் இருக்கிறது. ඒ මනුෂ්‍යර තමයි සේවයක් තිබෙන්නේ. அந்த மனிதனுக்குத்தான் ஒரு ஊழியம் ඒ இருக்கிறது. මනුෂ්‍යර තමයි ආත්ම බරක් තියෙන්නේ. அந்த மனிதனுக்குத்தான் ஒரு ஆவி ஆத்ம ඒ வரம் මනුෂ්‍යර තමයි இருக்கிறது. සභාව ගැන, ලෝකේ ගැන, රට ගැන බරක් තිබෙන්නේ. அந்த மனிதனுக்குத்தான் சபையை குறித்து, உலகத்தை குறித்து, தேசத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. ඒක වචනේ නැති මනුෂ්‍යයට அந்த வார்த்தை இல்லாத மனிதனுக்கு අර උදුරගෙන ගියාම அதை பிடித்துக் கொண்டு போன உடனே බය බලාපොරොත්තුවක් නෑ. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. බය බලාපොරොත්තුවක්. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. පෞගේ කාලේ මේ කුඹුරු ඔක්කොම මේ කැලේ උනේ. ஏன் கடந்த காலங்களிலே இந்த வயல்கள் எல்லாமே காடுகளாக மாறி போயின? අයි ලංකාවේ මේ තරම් හාල් ගණන් ஏன் இலங்கையில இந்த அளவுக்கு அரிசி விலை? වා කුඹුරු කැලේ උනා. அநேக வயல் வெளிகள் எல்லாமே காடுகளாக மாறிவிட்டன. මිනිස්සු වැපුරුවා, மக்கள் விதைத்தார்கள், ආවා උඩට, அது மேலே வந்தது, පණුවෝ කෑවා. அவை எல்லாவற்றையும் புழுக்கள் அரித்து விட்டன. එක්තරා පණුව ඇවිල්ලා කාලා දැම්මා. ஒரு வகையான புழுக்கள் வந்து அவைகளை சாப்பிட்டு விட்டன. මිනිස්සු කලකිරෙන්න පටන් ගත්තා. மக்கள் சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். ඒකේ ඵල විපාකේ තමයි அதனுடைய பிரதிபலன் தான் මේ හාල් ගණන් ගියේ. இந்த அரிசி விலை මේ ජීවිතේ වචනේ හරියට පැහැදිලිව ඔබ ඉගෙන ගත්තේ නැත්නම් உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தையை சரியான முறையிலே தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் ඒක මොනවද වෙන්නේ? அதுல என்ன நடக்கும்? ඒක ඔබට පාඩුවක් වෙන්නේ. அதுல உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். දා කම්බ කරා 1000 ரூபாய் சம்பாதித்தேன், මේම කරනකොට இப்படி செய்கிற பொழுது වචනේ දන්නේ නැත්නම් வார்த்தை தெரியாவிட்டால் අපරේකි වරවේ. ஒரு நொடி பொழுது அது இல்லாமல் போய்விடும். අපරේකට බදි. அது ஒரு நொடி பொழுது கூட වචනේ போய்விடும். දන්නවා නම් வார்த்தை මේ தெரியுமானால் මුදල් පවා පැලවෙයි. அந்த பணம் கூட முளைக்கும். ඔබ කුස්සිය පවා ආශිර්වාද ලබයි. உங்கள் சமையலறை கூட ஆசீர்வாதமாய் மாறும். වචනේ දන්නේ. வார்த்தை தெரியவில்லை. වචනේ දැනගත්තාම வார்த்தையை அறிந்து கொண்டால் පුදුම සැනසීමක් එයි. ஒரு அற்புதமான ஒரு ஆறுதல் எங்களுக்கு இருக்கும். පුදුම සැනසීමක් ஒரு එයි. அற்புதமான ஆறுதல் எங்களுக்குள் இருக்கும். බයිබලයේ තනි වෙච්ච මිනිස්සු බොහෝ ඉන්නවා. வேதத்திலே தனிமையான மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். අම්මා තාත්තා අත්තර මිනිස්සු ගොඩක් ඉන්නවා. தாய் தகப்பன்மார் கைவிட்ட மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். මනුෂ්‍යයන් අත්තර මිනිස්සු ගොඩක් ඉන්නවා. கணவன்மார் கைவிட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ උන්ට සැනසීමයි. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது அவர்களுக்கு ஆறுதல். ඒ නිසා වචනේ ආල ඔබේ ජීවිත වෙනස් කරගත්තොත් ஆகவே வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் ඒකයි ඔබට සඵලවත් වෙන්න තියෙන මාර්ගය. அதுதான் நீங்கள் செழிப்படைவதற்கான ஒரே ஒரு ඒක வழி. තමයි සාර්ථක වෙන්න තියෙන මාර්ගය. அதுதான் நீங்கள் பரிபூர்ணம் அடைவதற்கான ஒரே வழி. පිටුරුවන් ලේසි පාසි මිනිස්සු නෙමෙයි. கிறிஸ்தவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. ඔවුන් තුළ බලයක් තිබෙනවා. அவர்களுக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ඒ සුසාන්සි කිව්වා ඇයි උඹලා කඩු උස්සගෙන ඉන්නේ මාවල්ලන්? ஏன் இயேசு கிறிஸ்து கேட்டார், ஏன் நீங்கள் வாள்களை ஏந்தி கொண்டு என்னை பிடிக்கும்படியாக வருகிறீர்கள்? ආවුද ඕනේ නෑනේ. ஆயுதங்கள் தேவையில்லை அல்லவா? ඒ සුසාන්සි කිව්වා இயேசு சொன்னார், කෝට් එක විකුණලා ගන්න බයිබලය ඉගෙන ගන්න. நீங்கள் உங்களுடைய ஆடையை விற்று ஒரு பைபிளை வாங்கி அதை கற்றுக்கொள்ளுங்கள். ඒක මුතු ඇටවක රැඳිලා තිබෙන්නේ. ஏனென்று சொன்னால் முத்துக்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. මේක මී වදයක්. இது ஒரு தேன் கூடு. ඒක කියවන්න මීරි වෙන ඔබේ ජීවිතේ. அதை வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கையானது மிக இனிமையாகும். ඒකේ වස්තු තිබෙනවා. அதற்குள் சொத்துக்கள் இருக்கின்றன. ඒ වස්තු අපි ආරන්න කැමති නෑ. அந்த சொத்துக்களை நாங்கள் தோண்டுவதற்கு விருப்பமில்லை. වා කදිලවන්තේ බයිබලයේ තියෙන මේ ඉස්සරහා තියෙන පොත් මේ මොනවාද පොත් ටික කටපාඩමේ දන්නේත් නෑ. ஆகவே அநேக விசுவாசிகளுக்கு இந்த வேதத்துல இருக்கின்ற இந்த புத்தகங்களில் இருக்கிற அந்த பட்டியல் கூட மனப்பாடம் கிடையாது. පොත් 8ක් තියෙනවා කියයි. 66 புத்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். හැබැයි
පිළිවෙලට කියන්න දන්නේ නැහැ. ஆனால் அதை ஒழுங்காக கிரமமாக சொல்ல தெரியாது. මෙවුවා ඉතා වැදගත්. இவைகள் மிக முக்கியமானவை. යක්ෂයා මේකෙන් තමයි දුර්වලකම් හොයන්නේ. பிசாசு இதிலே தான் எங்களுடைய பலவீனங்களை එයා தேடுகிறான். වචනෙන් දුර්වල නම්, இவன் வார்த்தையிலே பலவீனன் என்றால், එයා වචනෙන් දුර්වල නම් இவன் வார்த்தையிலே பலவீனன் என்றால் දානවා පරීක්ෂාවක්. ஒரு சோதனையை போடுவான். තේරුම කියන්නේ நான் சொல்வது விளங்குகிறதா? විවිධාකාර දේවල් දාන. பல்வேறுபட்ட காரியங்களை அவன் போடுவான். වචනය තියෙනකොට දර්ශනයක් තිබෙනවා. ஆகவே வார்த்தை இருக்கிற பொழுது ஒரு தரிசனம் இருக்கிறது. ඒ දර්ශන තියෙන මනුෂ්‍යයාගේ අනාගත ආශිර්වාද ලබනවා. அந்த தரிசனம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையானது எதிர்காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெறும். ඒ උගාක් වෙලාවට අපි මුදල් පමණයි හොයන්නේ. அநேக நேரங்களிலே நாங்கள் பணத்தை மாத்திரம் தான் தேடுகிறோம். මේ ලෝකේ දේවල් තමයි හොයන්නේ. இந்த உலகத்தின் காரியங்களை தான் தேடுகிறோம். මේ ලෝකේ දේවල් తాවකාලිකයයි. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். తాවකාලිකයයි. அவைகள் தற்காலிகமானவைகள். ස්ථිර නෑ. அவைகள் நிரந்தரமானவை அல்ல. වහන්සේ කියන්නේ ස්ථිර දේවල්. இயேசு கிறிஸ்து சொல்லுவதெல்லாம் உறுதியான நிலையானவைகள். උන්වහන්සේ පිළිඅරගෙන උන්වහන්සේ වචන තුළ ඔබ ජීවත් වෙනකොට ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்குள் நீங்கள் வாழுகிற பொழுது ජයග්‍රහණය තිබෙනවා. வெற்றி உங்களுக்கு உண்டு. ලෝකයා සමහර වචන විශ්වාස කරන්නේ නෑ. உலகத்தான் இந்த வார்த்தையை நம்புவது கிடையாது. ඒ කිතුණුවන්ට ඒක බලයයි. ஆனால் கிறிஸ்தவனுக்கோ அது வல்லமை. කිතුණුවන්ට ඒක ආශිර්වාදය. கிறிஸ்தவனுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். වචනේ ඉගෙන ගන්න. ஆகவே வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். වචන අනුව ජීවත් වෙන්න. வார்த்தையின்படி வாழுங்கள். මේ දුප්පත්කම තුරන් කරන්න පුළුවන් දෙවියන් වාසිය. உங்கள் ஏழ்மையை இல்லாமலாக்க என் ஆண்டவருக்கு முடியும். මුළු රාත්‍රියේ මානසික මනුෂ්‍යයා முழு இரவுமே பிரயாசப்பட்ட அந்த மனிதன் මොකුත් හරියන්නේ නෑ. ஒன்றும் அவனுக்கு சரி வரவில்லை. ඔව් පරීක්ෂා කරන්න පටන් ගත්තා. அவன் சோதித்து பார்க்க தொடங்கினான். මොකුත් හරියන්නේ නැත්නම් ஏன் எனக்கு ஒன்றுமே சரி வரவில்லை? මගේ දැලට මාළු ආවේ නැත්තේ. ஏன் என் வலைக்கு மீன்கள் வரவில்லை? පොඩි කාලේ ඉඳලා ওই මූදේ ගමන් කරපු நான் මනුස්සයෙක්. சிறு வயது முதற்கொண்டே கடலிலே பிரயாணப்பட்ட மனிதன் அல்லவா? මම මෙච්චර කාලයක් ස්වාමින් වහන්සේගේ වචනේ අනුව මම රක්ෂාවක් කරේ නෑ. நான் இவ்வளவு காலமாய் தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி என் தொழிலை நான் செய்யவில்லை. ඔව් ඊට පස්සේ වෙනස් කළා දැම්මා. அதன் பிற்பாடு அவன் மாற்றி வலையை போட்டான். ඒ මනුෂ්‍යව ස්වාමීන් වහන්සේ කැඳෙව්වා. அந்த மனிதனை ஆண்டவர் அழைத்தார். ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඔබ මනුෂ්‍යයන් අල්ලන්නම් කරන්නම්. ஆகவே நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன். මාළු අල්ලන්නේ නෑ. மீன் பிடிப்பது இல்லை. ජීවිතේ දවසින් දවස ගොඩනගන්න. வாழ்க்கையை நாளுக்கு நாள் கட்டி எழுப்புங்கள். දවසින් දවස ස්වාමීන් වහන්සේ කිට්ටු වෙන්න. நாளுக்கு நாள் தேவனை கிட்டி நெருங்குங்கள். දිනෙන් දින උන්වහන්සේ ප්‍රසන්න වෙන විදිහ ජීවත් වෙන්න. நாளுக்கு நாள் அவர் பிரசன்னமாகிறபடி அவர் மிகவும் மகிழ்கின்றபடி வாழுங்கள். උන්වහන්සේ ආලෝකය තුළ ජීවත් වෙන්න. தினம் தினம் அவருடைய வெளிச்சத்திலே வாழுங்கள். අන්ධකාරයට ලෝකෙට යන්න එපා. நீங்கள் அந்தகாரமான உலகத்துக்குள் செல்ல வேண்டாம். වචනේ ඔබ ආලෝකකවත් කරයි. வார்த்தை உங்களை பிரகாசிக்க பண்ணும். ඒ නිසා ஆகவே දර්ශනයක් ඇති වෙන්න නම් වචනේ තියෙන්න ඕන. தரிசனம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை எங்களுக்குள் இருக்க வேண்டும். ඒක ගැන ඔබට ආසාවක් තියෙන බලාපොරොත්තුවක් තිබෙන්න ඕන. நாளைய குறித்த ஒரு விருப்பமும் ஒரு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ඒක ගැන මොකුත් නැත්නම් අපි නිදිය ගන්න පුළුවන්. நாளைய குறித்து எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டால் நாங்கள் படுத்து தூங்கக்கூடும். ඒ නිසා වචනේ ඔබ වෙනස් කරයි. ஆகவே வார்த்தை உங்களை மாற்றும். ඉඩ දෙන්න. இடம் கொடுங்கள். ඉඩ දෙන්න. இடம் கொடுங்கள். ඕනවට නිකන් ඔය කිරව් වගේ කියවන්න නැතුව. ஏதோ தேவை வேண்டாம் வெறுப்போடு கூட ஒரு கிளியை போல நீங்கள் வாசிக்க வேண்டாம். කියවලා බලන්න. அதை வாசித்து பாருங்கள். හේබ්‍රෝ 4:12. எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ වචනේ ජීවමානය බලවත් කොයිම දෙනුවක් කඩුවකට වඩා දියුණුවේ ප්‍රාණය ආත්මයේද සංධ්‍යා ඇටනිදුරු වෙන් කරන තරමට කාවාදිතේ සිතේ සිටිවිද අදහස්ද විමසන්නේ. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தில் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்கள். වචනේ පුළුවන් ආත්මික ජීවිතය වෙන් කරන්න. வார்த்தைக்கு முடியும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ආර්ථික ප්‍රශ්නය වෙන් කරන්න. உங்கள் பொருளாதார பிரச்சனையிலே மாற்றுவதற்கு. ශාරීරික ඔබගේ සුවය ගෙන දෙන්න. உங்களுக்கு சரீர பிரகாரமான சுகத்தை கொண்டு வந்து தருவதற்கு. මේ වචනේ තරම් බලයක් තිබෙනවා. இந்த வார்த்தைக்கு அந்த அளவு வல்லமை இருக்கு. ආත්මික වර්ධනය වෙන්න. ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருங்கள். තේරෙන ඒකයි දිවෙනවාස බලාපොරොත්තු. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். බයිබලයේ කියන பேதுரு சொன்னார் உස්ஸ மாத்திர අපි වැඩෙන්න ඕන. ஆகவே பேதுரு சொல்லுகிறார் வசனத்திலே அவருடைய உயரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி. දෙන්න එපා. ඔබේ ඉඩමේ වපුරන දේ සොරු අරන් යන්න. உங்கள் இடத்திலே உங்கள் நிலத்திலே விதைத்தவைகளை
திருடன் கொண்டு செல்வதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். යක්ෂයාගේ බීජය උදුරන්න ඉඩ දෙන්න එපා. பிசாசானவன் உங்கள் விதையை பிடுங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ආරක්ෂා කරන්න. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். දැනුම ලබන්න. அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். දර්ශනය ඇති වේ. ஒரு தரிசனம் ஏற்படும். ආත්ම බර ඇති වේ. ஒரு ஆவிக்குரிய பாரம் ஏற்படும். අනිත් අය ගැන යාඥා කරයි. ஆத்ம பாரம் ஏற்படும். மற்றவர்களுக்கு දේව රාජ්‍යය ஜெபிப்பீர்கள். ගොඩනගයි. தேவனுடைய ராஜ்யம் கட்டி වචනේ எழுப்பப்படும். ඇතුලේ මොකුත් නැත්තම් வார்த்தை உள்ளே, வார்த்தையிலே உள்ளே எங்களுக்கு ஒன்றும் இல்லை விட்டால் පිටේ යමක් සිද්ධ වෙන්න යන්නේ නැහැ. வெளியிலே எந்த ஒன்றும் நடக்க போவதில்லை. ඇතුලේ මොකුත් නැත්තම් உள்ளே ஒன்றும் இல்லாவிட்டால் මේ යමක් සිද්ධ වෙන්නේ නැහැ. வெளியிலே ஒன்றுமே நடக்க போவதில்லை. ප්‍රශ්න වලට දොස් කියන්න එපා. உங்கள் பிரச்சனைகளை குறை சொல்ல வேண்டாம். ඔබේ රෝගෙට දොස් කියන්න එපා. உங்கள் நோய்க்கு குறை சொல்ல வேண்டாம். මෙච්චර කාලයක් වචනය இவ்வளவு காலமாய் வார்த்தை, අනුව මම ක්‍රියා කරේ නැහැ. நான் வார்த்தைக்கு ஏற்றபடி நான் செயல்படவில்லை. ඔබ වචන අනුව ක්‍රියා කරා නම් நீங்கள் வார்த்தைக்கு ஏற்றபடி செயல்பட்டிருந்தால் අද ඔබ එක එකන බලවත් දේව දාස දාසින් වෙනවා. இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் பலமுள்ள மிகவும் வல்லமையான தேவனுடைய தாசர்களாய் தாசிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். උගම දේවල් සිද්ධ වෙයි. அற்புதமான காரியங்கள் நடக்கும். මේ පවුලේ තුල, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, මේ නිවසේ තුල உங்கள் வீட்டுக்குள்ளே තිබෙන ඒ අන්ධකාර ජීවිතය එළියට යයි. இருக்கிறதான அந்த அந்தகார வாழ்க்கையானது அது வெளியே போய்விடும். ඉඩ දෙන්න වචනයට. வார்த்தைக்கு இடம் கொடுங்க. වචනේ තමයි යේසුස් වහන්සේ. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ ආවොත් ඇති. இயேசு வந்தால் போதும். අපි අස්වාම நாங்கள் கண்களை மூடுவோம். ස්වාමින් වහන්සේට බාර වෙන්න. கர்த்தரிடத்தில் எங்களை அர்ப்பணிப்போம்.